திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டதன் வெள்ளி விழா தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு அங்கமாக செல்போன் QR கோடு திருக்குறளை ஸ்கேன் செய்து படிக்கும் வசதியை கரூரை சேர்ந்த பள்ளி ஆசிரியர் ஒருவர் உருவாக்கியுள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். கன்னியாகுமரியில் வானுயர உயர்ந்து நிற்கும் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இதனை கொண்டாடும் விதமாக தமிழ்நாடு அரசு சார்பில் வெள்ளி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கரூர் மாவட்டத்தில் இடைநிலை ஆசிரியரான மனோகரனின் நவீன கண்டுபிடிப்பு பலரது பாராட்டை பெற்றுள்ளது. கரூர் மாவட்டம் தாந்தோணி வட்டம் வெள்ளியணை அரசு தொடக்கப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக மனோகரன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வைக்கப்பட்டு வெள்ளி விழா கொண்டாட்டத்தை சிறப்பிக்கும் வகையில் திருக்குறளுக்கு விரைவு துலங்கல் குறியீடு எனும் QR கோட் வசதியை உருவாக்கியுள்ளார். இந்த QR கோட் மூலம் செல்போன் மூலம் ஸ்கேன் செய்து திருக்குறள், முத்தமிழறிஞர் கலைஞரின் குரல் விளக்கம் மற்றும் மு வரதராசன் விளக்கத்தையும் எளிதாக படிக்கலாம். தமிழ்நாடு அரசு மாண்புகள் கொண்ட வள்ளுவனுடைய 25வது ஆண்டு வெள்ளி விழாவினை ஒட்டி கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டுள்ள சிலையினுடைய வெள்ளி விழாவை ஒட்டி பள்ளி மாணவர்களுக்கு போட்டிகள் அறிவித்திருந்தார்கள். அந்த போட்டிகளுக்கு வாட்ஸ்அப் வழியாக எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறளை தினமொரு திருக்குறள் என்ற அடிப்படையில் முதலாக அனுப்பி கொண்டிருந்தேன். பிறகு மாணவர்களை எளிதாக கற்றுக்கொள்ளும் விதமாக ஒவ்வொரு திருக்குறளையும் QR கோடு வடிவில் மாற்றியமைத்து மாணவர்களுக்கு அதை வாட்ஸ்அப் வழியாக அனுப்பி கொண்டிருந்தேன். மாணவர்கள் இந்த QR கோடை பயன்படுத்தி தங்கள் வீடுகளில் தங்களுடைய பேரண்ட்டுடைய செல்போனில் ஸ்கேன் பண்ணி எந்த திருக்குறள் வேணாலும் எப்போ வேணாலும் பார்த்துக்கிற மாதிரி அதை இருந்ததுனால மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக அதை ஒவ்வொரு திருக்குறளையும் கற்றுக்கிறாங்க. பெற்றோர்கள்ட்ட இது நல்ல வரவேற்பு இருக்கு. கடந்த 6 மாத காலம் ஒவ்வொரு குறளுக்கும் தனித்தனியாக QR கோடு உருவாக்கி தற்பொழுது 1330 குறளுக்குமான QR கோடு பள்ளி அறையில் ஒட்டி வைத்துள்ளார். இதன் மூலம் மாணவர்கள் தாங்கள் விரும்பிய திருக்குறளை செல்போன் மூலம் ஸ்கேன் செய்து படித்து வருகின்றனர். பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் 1330 குறள்களுக்குமான QR கோடு அனுப்புவதால் திருக்குறளை பற்றிய விளக்கங்களை தெரிந்து கொள்ள முடியும். நாம எல்லோரும் ஓலைச்சுவடி மூலம் 1330 தெரிந்திருந்தோம். ஆனால் அதன் பிறகு அச்சில் ஏற்றப்பட்டு காகித வடிவில் புத்தக வடிவில் நமக்கு திருக்குறளை 1330 திருக்குறளை தந்தாங்க. தற்போது டிஜிட்டல் உலகத்தில் இப்போ QR கோடு மூலம் 1330 திருக்குறளை எளிதாக மாணவர்கள் எளிதாக அவர்களுடைய QR கோடு மூலம் ஸ்கேன் செய்வதன் மூலம் திருக்குறளையும் பொருளையும் தெரிந்து கொள்ள எளிதாக இருக்கும். இது மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எங்க சார் QR கோடு மூலமா திருக்குறள் படிக்க வைக்கிறாரு. நாங்க QR கோட யூஸ் பண்ணி நிறைய 1330 குறளையும் தெரிஞ்சுக்க முடியுது. நாங்க 40 குறள் படிச்சுட்டு வரோம். எங்களுக்கு எப்ப வேணாலும் நாங்க ஃப்ரீயா இருக்கும்போது செல்லுல ஃப்ரீயா இருக்க நேரம் பொம்மை டிவி பார்க்குற நேரம் QR கோட மூலமா பயன்படுத்தி 1330 குறளை ஸ்கேன் பண்ணி பார்க்கிறோம். மாணவர்கள் மொபைல் மூலம் பொழுதுபோக்கும் நேரத்தில் கூட திருக்குறளை மிக எளிதாக படிக்கலாம். இணையதள வசதி இல்லாமலே ஸ்கேன் செய்து திருக்குறளில் புரியாத வார்த்தைகளுக்கு ஆடியோ வடிவில் விளக்கமளிக்கும் வசதி உள்ளது. விரைவில் வீடியோ மூலம் திருக்குறளை பதிவேற்றம் செய்யவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. பள்ளி பாட புத்தகத்தில் 10 குறள்கள் மட்டுமே இருந்தாலும் QR கோடு மூலம் அதிக திருக்குறளை படித்து வருவதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆசிரியர் மனோகரன் தேசிய தகவல் தொழில்நுட்ப ஆசிரியராக கடந்த 2018ஆம் ஆண்டு ஒன்றிய அரசால் விருது பெற்றுள்ளார். மேலும் 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் நல்லாசிரியர் விருது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழி காலத்திற்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டு வருவதால் உயர்தனி செம்மொழியாக வானுயர்ந்து நிற்பது போல முத்தமிழறிஞர் கலைஞரால் உருவாக்கப்பட்ட வள்ளுவர் சிலை வெள்ளி விழாவிற்காக எடுக்கப்பட்ட ஆசிரியரின் இந்த முயற்சி பல்வேறு தரப்பினரின் பாராட்டை பெற்று வருகிறது.